ஓகே. இதுல ஒரு சீக்ரெட் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். ஜஸ்ட் இந்த சீக்ரெட்ட வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, உங்களால எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிலீவ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி என்ன சீக்ரெட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, யூ ஆர் த யூனிவர்ஸ் அப்படின்றப்போ, நல்லா நோட் பண்ணுங்க. நமக்குள்ள தான் யூனிவர்ஸ் இருக்கு. யூனிவர்ஸ்குள்ள தான் நம்ம இருக்கோம். அப்படின்றப்ப இது என்ன என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்க எல்லாமே எனர்ஜில நம்ம கிரியேட் ஆயிருக்கோன்றத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இப்ப நீங்களும் ஒரு எனர்ஜில கிரியேட் ஆயிருக்கீங்க. நானும் ஒரு எனர்ஜில கிரியேட் ஆயிருக்கேன். இந்த பென் எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு எனர்ஜில கிரியேட் ஆயிருக்கு. ஒரு டேபிள் எனர்ஜி எப்படி? இப்ப இந்த பென்ல வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் வேக வேகமா மூவ் ஆகுறத பார்ப்போம். அத பார்க்கறனால இது வந்து நமக்கு ஒரு சாலிட் ஃபார்மா வந்து நமக்கு தெரியுது. ஓகே. அத பார்க்கறனால ஜஸ்ட் வந்து நமக்கு இது ஒரு சாலிட் ஃபார்மா தெரியுது. ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எனர்ஜி. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எனர்ஜி. சேம். அப்ப அதே மாதிரி நம்மள மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா, நம்மள மூவ் ஆயிட்டு இருக்கிறதும் ஒரு எனர்ஜி தான். இப்ப நம்ம எதுல கிரியேட் ஆயிருக்கும்னு கேட்டா, செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்ஸ் எதுல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து எதுல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, டீப்பான ஆன்சர் எதுல இருக்கும் அப்படின்னா, நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான். அது எதுல கிரியேட் ஆகும்? குரூப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், குரூப் ஆஃப் எனர்ஜின்பாங்க. அப்ப எல்லாமே எனர்ஜி. அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்னும் என்ன அப்படின்னா, எனர்ஜி. ஓகே. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது யாரு அப்படின்னா, அவங்களும் ஒரு எனர்ஜி. ஒரு பெர்சன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பெர்சன் யாரு? எனர்ஜி. அப்ப நம்ம யாரு? எனர்ஜி. அதே மாரி நீங்க மணிய மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மணி என்ன? அது ஒரு எனர்ஜி. அது மாரி சில்ட்ரன் குரோத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன? அதுவும் எனர்ஜி. ஒரு ஹோம். அது ஒரு எனர்ஜி. ஜாப். அது ஒரு எனர்ஜி. பிசினஸ். அது ஒரு எனர்ஜி. அண்ட் ரிமூவ் ஃபியர். அது ஒரு எனர்ஜி. சினிமால ஹீரோ ஆகணும். அது ஒரு எனர்ஜி. அண்ட் இந்த மாரி ஒரு கரியர் அது ஒரு எனர்ஜி. இந்த மாரி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் என்ன அப்டின்னா, கம்ப்ளீட்டா ஒரு எனர்ஜி தான். ஓகே. இப்ப இந்த இடத்துல ஓகே எல்லாமே எனர்ஜி அப்டின்றப்போ, இந்த இடத்துல நம்ம எத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்டின்னா, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். இப்ப எனர்ஜி எல்லாமே இங்க எனர்ஜில தான் கிரியேட் ஆயிருக்கு. இந்த யூனிவர்ஸும் எனர்ஜில தான் கிரியேட் ஆயிருக்கு அப்டின்றப்போ, எல்லாமே எனர்ஜின்றப்போ, நம்மளும் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனும் வேற வேற கிடையாது. நீங்களும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனும் ஒண்ணு தான். அதுவும் எனர்ஜி, நீங்களும் எனர்ஜி. அந்த மணி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய நினைக்கிற மணி, அது நீங்க தான். அந்த சில்ட்ரன் குரோத் அதுவும் நீங்க தான். உங்களோட அந்த ஜாப் அதுவும் நீங்க தான். அந்த சினிமால ஹீரோ ஆகணும் அதுவும் நீங்க தான். கரியர் அதுவும் நீங்க தான். நீங்க மேனிஃபெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அதுவும் நீங்க தான். அப்ப நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் யாரு அப்படின்னா, குட் ஹியூமன் பீயிங் அதுவும் நீங்க தான். அப்ப நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நீங்க தான். இப்ப நம்ம ஏன் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா, நம்ம கிட்ட இல்லாத விஷயம் தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம இல்லாத ஒரு விஷயத்த, நான் அது கிடையாது. நான் வேற ஒரு விஷயம் அப்டின்ட்டு, நம்மள தனியா பிரிச்சு வச்சுக்கிறோம். அது நான் கிடையாதுன்னு நம்மள தனியா பிரிச்சு வச்சுக்கிறோம். அதனால தான் அத நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இத நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த கார மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த மணிய மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்ப அந்த ஜாப் தான் நீங்க, அந்த மணி தான் நீங்க, அந்த கார் தான் நீங்க, அந்த வீடு தான் நீங்க, எல்லாமே அது நீங்க தான். ஏன் அப்டின்னா, எண்ட் ஆஃப் த டே எல்லாமே எனர்ஜி. அப்ப நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா, அதுதான் நம்ம. ஓகேவா? அப்ப நம்ம எல்லா மேனிஃபெஸ்டேஷன் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம இத மறந்துட்டோம். ஏன் மறந்துட்டோம்னா, டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி குடுத்துட்டு நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம். இந்த நேச்சர் கூட இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம். இந்த மனசுல வந்து நெறைய தாட்ஸ் வந்து நமக்கு ஓடுறனால, நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம். வி கேன் மேனிஃபெஸ்ட் மனி ஃப்ரம் அன் ஆன்லைன் பிசினஸ். எதுல வேணாலும் நீங்க வந்து மணி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆன்லைன்லயும் சரி. ஏன்னா அதுவும் நீங்க தான். ஆன்லைன்ல மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, அதுவும் நீங்க தான். அப்ப இத நம்ம மறந்துட்டோம். அப்ப இத நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காண்டி, இந்த பிராக்டிஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ வந்து மணி விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். மணி மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்டின்னா, ஓகே ஐ அம் மணி அப்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஐ அம் மணி. நான் வந்து இந்த இடத்துல மணி. ஐ அம் லவ். நான் லவ். அண்ட் ஐ அம் ஹாப்பி. நான் வந்து இந்த இடத்துல ஹாப்பினஸ். ஐ அம் பீஸ். இந்த மாரியான விஷயம் நம்ம சொல்லும்போது, நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறோம். நம்மளோட ட்ரூ செல்ஃப். ஓகே நான் தான் அந்த பணம். நான் தான் அந்த ஜாப். நான் தான் அந்த கார். நான் தான் அந்த ஹாப்பினஸ் அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கனெக்டடா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப நம்ம கிட்ட இருந்து வேற ஒரு விஷயம் தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது கஷ்டம். நம்மள நம்மளே மேனிஃபெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப ஆக்சுவலா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா அதுவும் நம்ம தான்.
அப்ப ஜஸ்ட் அந்த வைப்ரேஷனல் மேட்ச்க்கு மட்டும் நம்ம கொண்டு வரணும். ஜஸ்ட் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? நேச்சர் கிட்ட இருந்து. அத மட்டும் நம்ம சரி பண்ணிட்டாலே, ஈஸியா நம்ம வந்து நம்மளால அந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அப்ப அந்த மணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,00,000 நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அந்த 10,00,000 அப்படின்றது வேற ஒரு விஷயம்ன்னு பார்த்தா தான் நம்மளால அத மேனிஃபெஸ்ட் பண்றது கஷ்டம். ஆக்சுவலா அந்த 10,00,000 அப்படின்றது நீங்க தான். ஒரு ரிலேஷன்ஷிப்ப நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அது வேற ஒரு பெர்சன் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணா தான், உங்களால உங்கள மேனிஃபெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்களே உங்க பார்ட்னர் ஓகே. இப்ப உங்களால உங்க கைய மூவ் பண்ணணும்னு நெனச்சா உங்க எல்லாராலயுமே முடியும். லெஃப்ட் ஹேண்ட மூவ் பண்ணணும்னு நெனச்சா உங்களால முடியும். ரைட் ஹேண்ட மூவ் பண்ணணும்னு நெனச்சா உங்களால முடியும். உங்களோட லெக்க மூவ் பண்ணணும்னு நெனச்சா உங்களால முடியும். நீங்க சம்திங் ஒரு விஷயத்த திங்க் பண்ணணும்னு நெனச்சா உங்களால முடியும். ஏன் அப்டின்னா, இது உங்களோட ஒரு பார்ட். இந்த ஹேண்ட் அப்டின்றது உங்களோட ஒரு பார்ட். இந்த ஹேண்ட் அப்டின்றது உங்களோட ஒரு பார்ட். மைண்ட்ன்றது உங்களோட ஒரு பார்ட். அதனால நீங்க நெனச்ச மாரி இந்த ஒரு விஷயத்த உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்க நெனச்ச மாரி இந்த விஷயத்த உங்களால பண்ண முடியும். அதே மாரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மணி அது உங்களுடைய ஒரு பார்ட். அப்டின்றப்போ அது நீங்க தான். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அது நீங்க தான்.